ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அடிக்கடி சளி இருமல் இந்த மாதிரி வருதா? அப்போ இந்த மாதிரி பாலை குடிங்க தினமும் காலையில். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் நல்லா சுடு தண்ணியை நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி போட்டு நல்லா இஞ்சியுடைய சாரெல்லாம் நல்லா இறங்கட்டுங்க. அதனால் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இது நல்லாவே கொதிக்கட்டுங்க. இது கொதிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு தேவையான பாலை நாம் ஊற்றிடலாம். இந்த பால் கம்மியாக தான் நம்ம ஊற்றணும். ஏன்னா பால் நம்ம ரொம்ப கொலகொலப்பாக குடித்தோம்னா கூட நம்மளுக்கு இந்த சளி இருமல்லாம் வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாலை தண்ணியாகவே காய்ச்சி கொடுங்க. இதில் கொஞ்சோண்டு ஓமம், பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஓமம் போடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ஓமம் போடும்போது பால் திரிஞ்சிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இது போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுவுமே நம்மளுக்கு பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தாங்க நம்ம போடணும். ரெண்டுமே போடணும். இப்போ இதை போட்டுட்டு இதையுமே ஒரு 7 நிமிஷம் நல்லா சுண்ட காய்ச்சி நம்ம எடுக்க போகிறோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம இதில் சேர்த்துருக்க பொருளெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல நம்ம உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியான பொருள் தான். இந்த பால் நீங்கள் தினமும் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சளி இருமலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அதனால தாங்க சொல்கிறேன். இப்போ இது நல்லா நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு முக்கியமாக இன்னொரு பொருள் நம்ம சேர்க்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் பால் சேர்க்கும்போது பனம் கல்கண்டு இல்லைன்னா பனம் கருப்பட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேங்க. அந்த மாதிரி சேர்த்தா தான் உங்களுக்கு இந்த பால் குடிக்கிறதுல ரொம்ப உதவியாக இருக்கும். நான் இன்றைக்கி பனம் சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பனம் சர்க்கரைக்கு கடைகள்லேயே கிடைக்கிது. இது பனம் கருப்பட்டியை நல்லா தூள் பண்ணி வச்சது தான். இப்போ இதை நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துகிட்டு இந்த பாலை அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை நம்ம பால் கொதிச்சதுக்கு அப்புறம் தாங்க இந்த பனம் கருப்பட்டியோ இல்லை பனம் கல்கண்டோ சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா இதுவுமே பால் தெரிஞ்சிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் முடிஞ்சது வரைக்கும் பாலை நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் ஃபைனலாக ஆற்றி அப்படியே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மஞ்சள் தூள் பால் ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.